புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? பவளம் கோயிலுக்கு போட்டு வீட்டில் யாரும் இல்லை. சரி, நேரடியா புதினத்துக்கு போ. கண்டியலே மரம் சும்மா இருந்தால் அப்படி சும்மா இருக்க காற்று விடுதலை என்ற மாதிரி பச்சை சும்மா இருந்தாலும் கூட சுற்றி இருக்கிறவ செய்கிற வேலைகளால் சும்மா இருக்க முடியல. இந்த வடக்கு மாகாண அரசு நிர்வாக உத்தியோகத்தர் சங்கம் தங்களோட ஆக்களுக்கு பதவியை பறிச்சு டம்மி பதவி கொடுத்ததுக்கும் தரம் 2 உள்ளவைக்கு போக வேண்டிய பதவி தரம் 3 இருக்கிறவருக்கும் கூடப்பட்டது. பிழை என்றும் ஆளுநருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி இருக்குது. தங்களோட சங்கத்தை சேர்ந்தவைக்கு அந்த சங்கம் சப்போர்ட் பண்ணுறது பிழை இல்லைத்தான். காகத்துக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. அதே மாதிரி அவையால் என்ன பிழை விட்டாலும் அந்த சங்கத்துக்கு அவை என்ற மெம்பர் மேர் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறான். அதால தங்களோட மெம்பர் மேரில் பிழை இருந்தாலும் கூட அதை மறைச்சு அவைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தனி கெத்து வேணும். இப்படி தங்களோட மெம்பர் மேருக்காக வரிஞ்சு கட்டிக்கொண்டு களம் இறங்கின அந்த சங்கத்தை பார்த்து நாக்கை பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்க முடியாத என்று அதே சங்கத்தை சேர்ந்த கணவர் பச்சைக்கு ஒரே கோல் மலை. ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் வச்சு கொண்டு சங்கம் நடந்தால் அவைக்கு கோபம் வரத்தானே செய்யும். சங்கக்காரரை பார்த்து நாக்கை பிடுங்குற மாதிரி அவைக்கும் 4 கேள்வி கேட்கணும் போல இருந்தாலும் சில பல காரணங்களால் அது முடியாது. ஆனால் பச்சைக்கு அந்த கட்டுப்பாடு ஒன்றும் இல்லை என்றதால அவை கேட்க நினைச்ச கேள்விகளை கொஞ்சம் பாப்பா. கேள்வி 1. தரம் 2க்குரிய ஆக்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவியை தரம் 3 இருக்கிற ஒரு தருக்கு கொடுத்துட்டினம் என்று இந்த சங்கம் சட்டப்படி நியாயம் கேட்டிருக்கு. அதில் பிழை இல்லை. ஆனால் யாழ்ப்பாண கச்சேரி பெரியவராக வாரதுக்கு இருக்க வேண்டிய பதவி நிலை இல்லாத ஒருத்தரை இந்த முறை போடைக்க இந்த சங்கம் ஒன்றுமே சொல்லாமல் ஏன் வாயை ஆமை பூட்டால பூட்டி வச்சது? கேள்வி 2. இப்படி பதவி நிலையில பின்னுக்கு இருந்த அந்த கச்சேரி பெரியவர் பதவி நிலையில மூத்தவை இருக்கேக்க அவையை விட்டுட்டு இன்னும் பதவி நிலை குறைஞ்ச ஒருத்தரை கச்சேரிக்கு மேலதிக பொறுப்பாளராக போடைக்கையும் இந்த சங்கம் அதை கவனிக்காமல் அணிலேற விட்டு கொண்டிருந்ததோ? கேள்வி 3. யாழ்ப்பாண எம்பி. கேள்வி 3. யாழ்ப்பாண எம்பி ஒருத்தர் கச்சேரியில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எல்லா அரச நிர்வாக அதிகாரிமாரையும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்திக்க இந்த சங்கம் ஒரு கண்டனத்தை கூட வெளியிடாமல் எந்த பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தது? என்னென்ன விஷயங்களுக்கு பொங்க வேணுமோ அந்த விஷயங்களுக்கு பொங்காமல் இப்படி குற்றச்சாட்டுகளுக்காக இடமாற்றப்பட்டவைக்கு இந்த சங்கம் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் என்னென்று ஒருத்தருக்குமே விளங்கல. அதிலையும் யாருமே இதுவரை குறை சொல்லாத முச்சந்தி முரளியையும் உலகத்திலேயே முதன்முறையா குறை சொன்ன சங்கம் என்ற சாதனையையும் உவையல் செய்திருக்கணும். கண்டிகளோ?